ஹாய், வெல்கம் டு மதுரை பக்ஷி. இன்னைக்கு சமையல் ரெடி ஆயிடுது. என்னன்னு பார்க்கலாமா? சூடான சாதம், களத்துக்கு பருப்பு, இன்னைக்கு பொரிச்ச குழம்பு, புடலங்காய் போட்டு பொரிச்ச குழம்பு. பாசி பருப்பையும் புடலங்காயும் வேக வச்சு எடுத்துக்கணும். 2-3 விசில் விட்டு கூட வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கடாயில் எண்ணெய் விட்டு லைட்டாக காரத்துக்கு தக்க மிளகு, மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். ஆறுன பிறகு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச புடலங்காய் பாசி பருப்போடு அதை கலந்து நல்லா 2 கொதிக்க விட்டு இறக்கணும். இது நம்ம சளி தொந்தரவு உள்ளவா, இருமல் தொந்தரவு உள்ளவா, இதெல்லாம் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு பண்ணி சாப்பிட்டா எல்லாமே பூரண குணமடையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இது அவரைக்காய் பருப்பு உசிலி, அதாவது இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி. எப்போதும் நம்ம பருப்பை ஊற வச்சு பண்ணுவோம். இது எப்படின்னா, அவரைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துட்டுறணும். ஒரு சின்ன பேசினில் தேவையான அளவு கடலை மாவு, காரப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கலக்கிண்டு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்ச மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கடாயில் ஆயில் விட்டுண்டு நம்ம கலந்து வச்ச அந்த கடலை மாவு கலவையை நல்லா கிளறி எடுத்தோம்னா இந்த மாதிரி பொடி பொடியாக பருப்பு உசிலி மாதிரி நல்லா திரண்டு உதிரியாக வரும். அதில் நாம் வேக வச்ச இந்த அவரைக்காயை போட்டு விரட்டி எடுத்தோம்னா இன்ஸ்டன்ட் பருப்பு உசிலி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கடலைமா இல்லையா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை பீன்ஸுக்கு பண்ணலாம், அவரைக்காய்க்கு பண்ணலாம், எஸ்பெஷலி புடலங்காய்க்கு பண்ணலாம். புடலங்காய்க்கு பண்ணோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். காரத்துக்கு தக்க அழகாக அந்த காரப்பொடியும் சேர்த்துட்டு நம்ம கிளறதால டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். முக்கியமாக கடலைமா உடம்புக்கு நல்லதுங்கிறான். டயபெட்டிக்காரா கடலைமா தோசையே வாத்து சாப்பிட்லான்னு சொல்கிறான். நம்ம கொஞ்சமாக இது மாதிரி ட்ரை பண்ணி உணவில் சேர்த்துட்டு பார்த்துக்கலாம் எப்படி நமக்கு டேஸ்ட்டு எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து தயிர், கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண நார்த்தங்காய் ஊறுகாய். இன்றைக்கி சமையல் ரெடி ஆகிடுது. நீங்களும் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.